Hi students, in this class we are going to discuss about prepositions. Okay, முன்னிடை சொல். So what are the prepositions we have? We are going to see here. Prepositions tell us where a person, animal or thing is. Prepositions என்னன்னா ஒரு person, animal, thing இது எங்க இருக்கு ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி சொல்றது தான். Okay, where. These words are called prepositions because they are placed before a noun. The prepositions எப்பவுமே என்னன்னா நவுனுக்கு முன்னால் தான் வரும். ஓகே, வாட் ஆர் த நவுன்ஸ்? பர்சன், திங்ஸ், அனிமல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் நவுன்ஸ். ஸோ அந்த நவுனுக்கு முன்னால் வரக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் வாட் ஆர் தீஸ்? ஆன், அபவ், அண்டர், பிட்வீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன், பிசைட், த்ரூ, பிஹைண்ட். ஸோ தீஸ் ஆல் ப்ரிப்போசிஷன்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு வாட்சிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், a ball is on the box. ஆன்னா மேலே பாருங்கள், அந்த பாக்ஸு மேலே ஒரு பால் இருக்குது பாருங்கள். ஸோ we are using here on. next, a ball is above the box. above-னா பாலுக்கு வந்து அந்த பாக்ஸில் டச் ஆகாமல் மேலே இருக்குது பாருங்கள். that's why we are using here above. okay, next, a ball is under the box. underனா அடியில், பாக்ஸுக்கு அடியில் பாக்ஸ் அந்த பால் இருக்குது பாருங்கள். ஸோ we are using here under. நெக்ஸ்ட், பால் இஸ் பிட்வீன் டூ பாக்ஸஸ். பாருங்கள், ரெண்டு பாக்ஸ் இருக்குது, அந்த நடுவில் என்னன்னா ஒரு பால் இருக்குது. ஸோ பிட்வீன் இஸ் ஹியர். நெக்ஸ்ட், எ பால் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாக்ஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், அந்த பாக்ஸுக்கு முன்னால் பால் இருக்குது பாருங்கள். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கும்போது முன்னால்ங்கிறதால வி ஆர் யூஸிங் ஹியர் தட் வேர்டு. நெக்ஸ்ட், எ பால் இஸ் இன் த பாக்ஸ். இன்னுன்னா அது உள்ளே இருக்கிறது. ஸோ அது உள்ளே அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். பால் இஸ் இன் த பாக்ஸ், உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட், எ பால் இஸ் பிசைடு த பாக்ஸ். பிசைடுனா அருகில், பக்கத்தில். பாருங்கள், அந்த பாக்ஸ் இருக்குது, பக்கத்தில் அந்த பால் இருக்குது. ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் பிசைடு. நெக்ஸ்ட், அன் ஆரோ கோஸ் த்ரூ த பாக்ஸ். பாருங்கள், ஒரு ஆரோ ஒன்று போகும். த்ரூ அப்படின்னா அதன் வழியாக, அதன் மூலமாக. ஓகே, அந்த பாக்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் த்ரூ. த்ரூனா அதன் வழியாக, அந்த பாக்ஸ் உள்ளே. ஓகே, next one, the ball is behind the box. behind-னா பின்னால். ஓகே, பாருங்கள், அந்த பாக்ஸ் இருக்குது, பாக்ஸும் பின்னால் தான் அந்த பால் இருக்குது. ஸோ behind-னா பின்னால். we are using here behind here. so these are all preposition students. okay, thank you.